மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் ஏதோ துர்நாற்றம் வீசுறதா போலீசாருக்கு கம்ப்ளைண்ட் வருது. அங்கு சென்று பார்க்கும்போது ஒரு பெண்ணின் உடல் 20 துண்டுகளா வெட்டப்பட்டு அழுகிய நிலையில கண்டெடுக்கப்படுது. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை அடுத்த மிரா ரோடு கிழக்கு கீதா நகர் பகுதியில் உள்ள கீதா அக்ஷதீப் என்கிற அபார்ட்மெண்ட்டில் வசிச்சுட்டு வராங்க 56 வயதுடைய மனோஜ் சேன் மற்றும் 32 வயதுடைய சரஸ்வதி வைத்தியா. இவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களா லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதா சொல்லப்படுது. இவங்க 2 பேருக்கும் எப்படி தொடர்பு ஏற்படுதுன்னா, மனோஜ் சேன் ஒரு ரேஷன் கடையில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அங்க வந்த சரஸ்வதி வைத்தியாவை முதல்ல பாக்குறாரு. சரஸ்வதி வைத்தியாவுக்கு சொந்தம்னு சொல்லிட்டு வேற யாருமே கிடையாது. 2 பேரும் நண்பர்கள் போல பழகிட்டு வந்தாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க 2 பேருக்குள்ள ஒரு காதலா மலர ஆரம்பிக்குது. சரஸ்வதி வைத்தியா ஒரு ஆர்ஃபனேஜ்ல தான் வளர்ந்தாங்க. மனோஜ் சேனுக்கும் சொந்தம்னு சொல்லிட்டு வேற யாரும் கிடையாது. அது மட்டும் இல்லாம கீதா அக்ஷதீப் அபார்ட்மெண்ட்ல ஒரு 2 BHK ஃபிளாட் எடுத்து 2 பேரும் தங்க ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 3 வருடங்களா அந்த அபார்ட்மெண்ட்ல தான் 2 பேரும் தங்கிட்டு இருந்தாங்க. ஜூன் 7, 2023 அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு துர்நாற்றம் வீசுது. அங்க எங்க இருந்து வருதுன்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தினர் ஏதாச்சும் எலியோ பூனையோ செத்துருக்கலாம்னு தேடி பாக்குறாங்க. அது போக போக இந்த துர்நாற்றம் அதிகமா வீசப்படவே ஒவ்வொரு வீட்டு கதவை தட்ட ஆரம்பிச்சாங்க. அப்போ 7th ஃப்ளோர்ல இருக்கிற ரூம் நம்பர் 704 அதை கிராஸ் பண்ணும்போது மட்டும் அந்த ஸ்மெல் ஹெவியாக அடிக்க ஆரம்பிக்குது. இந்த பக்கத்து வீட்டுக்காரர் இந்த ஸ்மெல் இங்கே இருந்தால் வருதுன்னு உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் மெல்ல அந்த கதவை நோக்கி போறாரு. ரூம் நம்பர் 704 தான் மனோஜ் சேனும் சரஸ்வதி வைத்தியாவும் தங்கிட்டு இருக்காங்க. இந்த நம்பர் மெல்ல கதவை தட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆனா உள்ள இருந்து எந்த தகவலும் இல்லை. திரும்பவும் இந்த கதவை வேகமா தட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்போ யாரும் எதிர்பாராத விதத்துல ஒரு சவுண்ட் கேட்குது. உள்ள இருந்து ஏதோ ரூம் ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரியான ஒரு சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. தூரத்துல கேட்ட சவுண்ட் மெல்ல டோர் பக்கமா வருது. வெளியே இருந்த நபருக்கு ஒரு பயம் ஏற்பட ஆரம்பிக்குது. உள்ள என்னமோ இருக்குன்னு அவர் சுதாரிக்கிறதுக்குள்ள மெல்ல கதவு ஓப்பன் ஆகுது. அப்போ மனோஜ் சேன் மூஞ்சில ஒரு மாஸ்க் போட்டுட்டு நிற்கிறாரு. அந்த நபர் மனோஜ் சேன் கிட்ட, உங்க ரூம்ல இருந்து தான் இந்த பேட் ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்ல, இங்க இருந்து எதுவும் வரல, மாடியில தான் ஏதோ எலி ஏதோ செத்துருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவு மூடிடுறாரு. மனோஜ் சேனை பத்தி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க யாருக்கும் எதுவுமே தெரியாது. அவர் யார் கூடயும் பேசவும் மாட்டாரு. ஆனா கொஞ்ச நாளா ஏதோ வினோதமான ஒரு சில விஷயத்த செஞ்சாரு. அப்படி அது என்னன்னா, இரவு நேரங்கள்ல மனோஜ் சேன் தெருநாய்களுக்கு கறி துண்டுகளை போடுறத பல பேர் கவனிச்சிருக்காங்க. இவ்வளவு நாள் இது போன்ற எந்த விஷயமும் செய்யாத நபர் ஏன் இந்த 2-3 நாட்களா இப்படி பண்றாருன்னு அவருக்குள்ள ஒரு சந்தேகம் ஏற்படவே இமீடியட்டா நாயநகர் போலீசாருக்கு தகவலை தெரிவிக்கிறாரு. உடனே விரைந்து வந்த போலீசார் மனோஜ் சேன் வீட்டுக்கு வராங்க. அப்போது கதவு பூட்டப்பட்டிருந்ததுனால போலீசார் கதவை உடைச்சிட்டு உள்ள போறாங்க. உள்ள போன போலீசார் பல பேர் வாந்தி எடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த அளவுக்கு அந்த ஸ்மெல் ரொம்ப ஹெவியா இருந்துச்சு. போலீசார் அந்த ஸ்மெல் எங்க இருந்து வருதுன்னு கண்டுபிடிக்க சர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா எங்க பார்த்தாலும் ரூம் நீட்டாவே இருந்துச்சு. போலீசார் பெட்ரூம்குள்ள போகும்போது பெட்ல ஒரு கருப்பு கலர் கவரை போட்டு மூடி வைக்கப்பட்டிருந்துச்சு. அது என்னன்னு போலீசார் திறந்து பார்க்கும்போது ஒரு மரம் அறுக்கும் செயின்ஸா இந்த கவரை போட்டு மூடி வைக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் போலீசார் வேற ஏதாச்சும் உள்ள ஏதாச்சும் செத்து கிடக்கலான்னு தேடி பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஃபைனலா கிச்சனை செக் பண்ணலான்னு உள்ள போகும்போது கிச்சனும் பார்க்க நார்மலா இருந்துச்சு. சடனா இங்க இருந்து போலீசார் ஸ்டவ்வின் மேல உள்ள ஒரு குக்கரை ஓபன் பண்ணி பார்க்கறாரு. உள்ள ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஏதோ ஒரு மனித உடல் குக்கர்ல சமைக்கப்பட்டிருந்துச்சு. இதை பார்த்ததும் நாயநகர் போலீசார் அதிர்ந்து போனாங்க. பக்கத்துல ஒரு சில பக்கெட்ஸும் இருந்துச்சு. அதுக்குள்ளேயும் பல உறுப்புகள் வெட்டப்பட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஒரு மிக்சியில ஒரு சில உடல் பாகங்களை உள்ள போட்டு அரைக்கவும் செஞ்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல அது சரஸ்வதி வைத்தியாவோட உடலா இருக்கலாம்னு மும்பை போலீசார் கன்ஃபார்ம் பண்றாங்க.
கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் போலீஸார் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள விசாரிக்கும் போது தான் தெரியுது அவங்க 2 பேரும் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதாகவும் இது வரைக்கும் சரஸ்வதி வைத்தியாவை மனோஜ் யார் கூடயும் பேச விட மாட்டாருன்னு. அவங்க 2 பேருக்குள்ளேயும் அடிக்கடி சண்டை நடக்கிறதாகவும் தெரிவித்தாங்க. அப்போது போலீஸார் மனோஜ் சேன் வருகைக்காக காத்துட்டு இருந்தாங்க. அப்போ லிஃப்ட் கதவை ஓப்பன் பண்ணிட்டு மனோஜ் சேன் வரும்போது அங்கிருந்த போலீஸார் மனோஜ் சேனை கைது செய்கிறாங்க. கைது செய்யப்பட்ட மனோஜ் சேனிடம் பல விதமாக விசாரணைகளை தொடங்குறாங்க மும்பை போலீஸார். மனோஜ் சேன் போலீஸாரிடம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நானும் சரஸ்வதி வைத்தியாவும் வெறும் ஒரு நண்பர்கள் தான், எங்களுக்குள்ள எந்த ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. மனோஜ் சேனுக்கு HIV பாசிட்டிவ் இருக்கிறதா போலீஸாரிடம் சொல்லியிருக்காரு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டதாகவும் அதில் கொடுக்கப்பட்ட தவறான சிகிச்சையினால HIV பாசிட்டிவ் வந்ததாக போலீஸாரிடம் தெரிவித்தார். நானும் சரஸ்வதி வைத்தியாவும் அப்பா மகள் போன்ற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்தோன்னு சொல்கிறாரு. சரஸ்வதி வைத்தியா 10th ஃபெயில் ஆனதுனால தான் அவளுக்கு மேக்ஸ் டியூஷன் எடுக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. அதே போல் அந்த ரூம்லேயும் மேக்ஸ் ஈக்குவேஷன்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு பிளாக் போர்டும் இருந்துச்சு. சரஸ்வதி வைத்தியாவுக்கு என் மேலே ரொம்ப பொசசிவ் இருக்கிறதுனால அவள் எப்பயும் என்னை சந்தேகப்பட்டு கேள்வி கேட்டுகிட்டே இருப்பான்னு, இதன் காரணமாக இங்கே 2 பேருக்குள்ளேயும் அடிக்கடி சண்டை வர்றதாகவும் மனோஜ் சேன் சொல்லியிருக்காரு. ஒரு நாள் நான் வேலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது சரஸ்வதி வைத்தியா பாய்சன் குடித்து சூசைட் பண்ணிக்கிட்டதாகவும், அதனால் பயந்து போன மனோஜ் சேன் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு என் மேலே தான் சந்தேகம் வரும்னு நினச்சி சரஸ்வதி வைத்தியாவோட உடலை 20 பாகங்களாக வெட்டினதாகவும், ஒரு சில பாகங்களை பக்கெட்டில் போட்டு வெளியே கொட்டியதாகவும், ஒரு சில பாகங்களை குக்கரில் போட்டு பாயில் பண்ணி நாய்களுக்கு வெளியே கொட்டியதாகவும், எலும்புகளை பவுடராக்கி பாத்ரூமில் ஃப்ளஷ் பண்ணதாக சொல்லியிருக்காரு. சரஸ்வதி வைத்தியா தங்கியிருந்த ஆர்ஃபனேஜுக்கு விசாரிக்க சென்றபோது அங்கிருந்த ஒருவர் சரஸ்வதி வைத்தியா தன்னுடைய மாமா கூட தங்கியிருக்கதா சொல்லியிருந்தார். கிட்டத்தட்ட மனோஜ் சொன்னதும் அந்த ஊழியர் சொன்னதும் ஒத்து போச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 பெண்கள் மனோஜ் சேனுக்கு மேலே கேஸ் கொடுத்தாங்க. அவங்க 3 பேரும் சரஸ்வதி வைத்தியாவோட சொந்த தங்கச்சின்னு சொன்னாங்க. மனோஜ் சேன் சொல்கிறதெல்லாம் சுத்த போய் அவங்க 2 பேரும் ஏற்கனவே ஒரு கோவிலில் வச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டதாகவும், இதை பற்றி சரஸ்வதி வைத்தியா அவங்களிடம் சொன்னதாகவும், இருவருக்கும் கிட்டத்தட்ட 20 வயதுக்கு மேல் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால வெளியே இதை பற்றி சொன்னால் எல்லோரும் தப்பாக பேசுவாங்கன்னு இந்த விஷயத்தை 2 பேரும் மறைச்சதா சரஸ்வதி வைத்தியாவோட சகோதரிகள் போலீஸாரிடம் வாக்குமூலம் அளித்தாங்க. ஆனால் போலீஸாருக்கு கிடைச்சது என்னவோ வெறும் சரஸ்வதி வைத்தியாவோட கால் பகுதி மட்டும்தான் அங்கே இருந்துச்சு. மற்ற பாகங்களை டிஸ்போஸ் பண்ணிட்டதா தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் மனோஜ் சேனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. பல விசாரணையில் மனோஜ் சேன் தான் சரஸ்வதி வைத்தியாவுக்கு பாய்சன் கொடுத்து கொண்டிருக்காருன்னு அவர் பாய்சன் வாங்கிய கடைக்காரரும் பலரும் அவர் மேலே குற்றச்சாட்டு வச்சாங்க. மனோஜ் சேன் ஜூன் 4ஆம் தேதி சரஸ்வதி வைத்தியாவை கொலை செஞ்சுக்கிட்டதா தெரிய வருது. சரஸ்வதி வைத்தியாவோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் எக்ஸாமினேஷனுக்காக அருகில் இருந்த ஜேஜே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு செல்லப்பட்டுச்சு. சரஸ்வதி வைத்தியாவுக்கு விஷம் கொடுத்து கொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. சரஸ்வதி வைத்தியாவுக்கு சொந்தக்காரங்கன்னு யாருமே இல்லைன்னு தெரிஞ்சதும் அப்போ தான் ஷர்தா வால்கரோட கேஸ் அவருக்கு ஒரு மோட்டிவாக இருந்ததாகவும், அதே போல் சரஸ்வதி வைத்தியாவை பல துண்டுகளாக வெட்டினா ஈஸியாக நம்ம தப்பிச்சிடலான்னு அவர் நினச்சாரு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆனில் போட்டுக்கோங்க.